சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏப்பா இந்த தலை கொஞ்சம் படிய வாரணா. அப்பா அது வாரனாலும் இப்படிதான் இருக்கும். என் சொல் பேச்சே கேட்க மாட்டுதுப்பா. உன்ன மாதிரியே. ஏய் என் தலைய பத்தி பேசாத. உனக்கு அவ்வளவுதான். நிறுத்துங்க. உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். அம்மா ரெடி ஆயிட்டாளா? அம்மா ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்கப்பா. இன்னும் ரூம் விட்டே வெளியே வரல. நீங்களே போய் என்னன்னு பாருங்கப்பா. ஆமாப்பா. மனோகரே நீ இன்னும் ரெடியாவே இல்ல. மனோகரே மனோ என்ன இது இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் புடவை மாத்திட்டு கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? என்ன இப்படி கேக்குற? காலேஜுக்கு போகணும்ல. நம்ம பொண்ணு பட்டம் வாங்குறாள இன்னைக்கு. நம்ம பொண்ணா? உங்க பொண்ணுன்னு சொல்லுங்க. நம்ம பொண்ணு. மனோகரி உனக்கு இப்படிலாம் பிரிச்சு பேச எப்படிதான் மனசு வருது? ஆதிரை இதுவரைக்கும் உன்னை பிரிச்சு பார்த்ததே இல்லையே. தப்பி தவறி கூட உன்னை ஆதிரை சித்தின்னு கூப்பிட்டதே கிடையாத. ஏன்னு தெரியுமா? ஆதிரை உன்னை அம்மாவா தான் நினைக்கிறா. நீ தான் புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. மனோ இல்ல, ஆதிரை வாழ்க்கையில அவளுக்கு கிடைக்கிற முதல் பாராட்டு இது. அவளோட முதல் வெற்றி இது. இந்த சமயத்துல நம்ம அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு புள்ள சொல்லிட்டு போயிருக்கு. நம்ம போகலன்னு வையே அது எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு வருத்தப்பட்டு நிக்கும். பரவாயில்லையா? தயவு செஞ்சு அந்த வருத்தத்தை அவளுக்கு கொடுத்துறாத. அம்மா ரொம்ப பிக்கு பண்ணிக்காதம்மா. கிளம்புமா. நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்றல்ல. மா வேணும்னா உனக்கு படிக்காமலே 2 டிகிரி சர்டிபிகேட் கொடுக்க சொல்றேன். சரியா? வா. ஏய் நீங்க எல்லாரும் போங்கன்னு சொன்னேன். என்ன நீ வரேன்னு சொல்லு. வரேன்னு சொல்லு. வரேன்னு சொன்னாதான் நான் விடுவேன். வரேன்னு சொல்லு. வரேன்னு சொல்லு. தொலைக்கிறேன். என் செல்ல அம்மா. அப்பா அம்மா தான் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க என்ன இங்க நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. போங்க. வாங்கப்பா. நீ ரெடியாமா? வாங்க. நீ வா. ஆதிரை என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல அடுத்தது நம்ம மேஜர் தான். முதல்ல உன்னதான் கூப்பிடுவாங்க. நீ உள்ள வா. ஐயோ ஏய் என் அப்பா இன்னும் வரலடி. அவரு வராம நான் இந்த பட்டத்தை வாங்குறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்னடி நீ? ஏய் ஆட்டோ வருது. அப்பா வந்துட்டாரு பாரு. அம்மாடி ஆதிரை நல்ல வேளை வந்துட்டீங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன்பா இவ்ளோ லேட்டு? காலேஜுக்கு வரப்ப கூட தண்ணி கேன போட்டுட்டு வந்தா லேட் ஆகாம வேற என்ன ஆகும்? அப்பாவை தப்பா எடுத்துக்காதம்மா. அப்பா செய்யும் தொழிலே தெய்வம். இதுல தப்பா எடுத்துக்க என்னப்பா இருக்கு? நீதான் உங்க அப்பாவை மெச்சுக்கணும். அம்மா என்னம்மா? சரி ஆதிரை நீ தான் நெக்ஸ்ட். உள்ள போ. நான் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி தேங்க்ஸ் டி. அப்பா அம்மா 2 பேரும் உள்ள வந்துருங்க. டைம் ஆச்சு. நான் ஸ்டேஜுக்கு போறேன். சரியா? வந்துருங்கப்பா. வரேன். சரி வாங்க. சரி வாங்கப்பா போலாம். அப்பா நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்கப்பா. வாங்க வாங்கப்பா. இங்க உட்காருங்க. உட்காருங்க. உள்ள போ. அடுத்ததாக பட்டம் பெறும் மாணவி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பர் அண்ட் கோல்ட் மெடலிஸ்ட் செல்வி ஆதிரை. Thank you, sir.
அப்பா நீங்க கவலையே படாதீங்கப்பா. நீங்க ஆசைப்படுற மாதிரியே எல்லாருக்கும் உதவி பண்ற குணத்தோடையும் எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுற மனசோடையும் என் குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கிற ஒருத்தர் கண்டிப்பா எனக்கு கிடைப்பாருப்பா. எப்பா மகாபிரபு, நீ எங்கப்பா இருக்க? காலையிலே பணத்தை போட்டு வரதுக்கு எவனாவது போன் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம கிட்டே வாடகை பணத்தை வாங்க இந்த ஹவுஸ் ஓனர் போன் பண்றானே. மாசம் பிறந்துட கூடாது, வாடகை பணத்தை கேட்டு நொய்யுங்க வேண்டியது. ச்சே. தாத்தா என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என் பேரு பிரபு. ஆனா எல்லாரும் என்ன கஞ்ச மகாபிரபுன்னு தான் கூப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீதானே தாத்தா? பேராண்டி, என்ன பேராண்டி பொசக்குன்னு இப்படி சொல்லிவிட்டே? நான் ஒன்னும் போய் சொல்லியே. தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து பணம், காசு, பங்களா எதுவுமே வரல. உன் குணம் தான் வந்திருக்கு. இதை விட வேற உனக்கு என்ன சொத்து வேணும்டா பேராண்டி? நீ யாரு சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும்லாம் சொல்லி கொடுக்கல. ஆனா சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்களுக்கு செலவு பண்ணாம எப்படி இறுக்கி பிடிச்சு வச்சுக்கணும்னு ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருக்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையில உடம்பு சிலுக்குதுடா பேராண்டி. நான் 1 ரூபா செலவு பண்ணா கூட 100 தடவை யோசிச்சுதான் பண்றேன். ஆனா உன் புத்திர சிகாமணி, அதான் என்ன பெத்த ஏமாளி அப்பன், அந்த ஆளும் ஃபாலோ பண்ணல. நீ கட்னியே உன் பொண்டாட்டி, அதான் என் பாட்டி, அவங்களும் ஃபாலோ பண்ணல. அவ்வளவு ஏன் தம்பி தங்கச்சின்னு என் கூட பிறந்த கழுத்தறுப்புகளும் ஃபாலோ பண்ணல. நான் ஒருத்த மட்டும்தான் ஃபாலோ பண்றேன், தெரிஞ்சுக்கோ. பேராண்டி, நீ தான் என் வாரிசுன்னு எனக்கு இப்ப இல்ல, எப்பவோ தெரியும். என் முட்டா பையன் அவன் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவன் போட்டாவுக்கு டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கி கொண்டு வந்து போட்டு மாசம் 1500 ரூபாய முள்ளங்கி 10 ஏட்டம் மொத்தமா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ தலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 150 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பூ மாலையை வாங்கி கொண்டு வந்து போட்டு அந்த மாசம் 1350 ரூபாயும் அதுக்கப்புறம் மாசம் 1500 ரூபாயும் மிச்சம் பண்ணேன். அப்ப நான் உன்னை பார்க்கலடா பேராண்டி, என்னத்தான் பார்த்தேன். யாரு உன்னை என்ன சொன்னாலும் அதை நினைச்சு நீ கவலைப்படாத. ஒருத்தருக்கும் தம்மடி பைசா செலவு பண்ணாம நீ பாட்டுக்கு இப்படியே உன் ரூட்ல போல ரைட்டுன்னு போயிட்டே இருப்பேராண்டி. கவலைப்படாத தாத்தா, எல்லாம் உன் ஆசீர்வாதம். உனக்கு ஒரு கும்பிடு போட்டுக்கிறேன், இந்த வாங்கிக்க. பேராண்டி, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு, நீ கலக்குடா பேராண்டி. ஓகே தாத்தா. சொல்லுங்கம்மா. தண்ணிக்கானா? எந்த தெருவுமா? இளங்கோ நகரா? பாறை தெருவா? வீட்டு நம்பர் என்னன்னு சொல்லுங்க. 12. சரிம்மா. எத்தனை கேனுமா வேணும்? சரி, ஓகேம்மா. இப்போ உடனே எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறம்மா. சரிங்கம்மா. வாமாடி, நீ உட்காந்து கடையை பார்த்துக்க. ஒரு கேன் ஒன்று பொண்ணு போட்டு வந்துடுறேன். ஐயோ அப்பா, கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க இருங்க, நான் போய் போட்டு வந்துடுறேன். இல்ல மாடி, இது புது கஸ்டமர், உனக்கு தெரியாது. நான் போய் போட்டு வந்துடுறேன். இரு. தெரியாட்டி என்னப்பா, தெரிஞ்சுக்கிறேன். இருமா, இரு, நான் சொல்றத கேளு. இங்க பாரு பா, நான் பாத்து தள்ளுங்கப்பா. சரி, விடு தண்ணிக்கான நான் எடுத்து வைக்கிறேன். எம்மாடி, நீ படிச்ச பொண்ணு, நீனு உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? இந்த வேண்டாத வேலையை பார்த்துதான் என்ன படிக்க வச்சீங்கப்பா. எம்மாடி, நானே போயிட்டு வந்துடுறேம்மா. பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. எம்மாடி, ஜாக்கிரதையா போகணும், பொறுமையா போகணும், புரியுதா? நான் போய்க்கிறேன்ப்பா. பின்னாடி வெயிட் இருக்கு, பார்த்து போகணும். பா, போதும்பா, போயிட்டு வரவா? ஏமா, அட்ரஸ் அப்பா அதெல்லாம் அனுப்பி விடுங்கப்பா.
அதானே இந்த அப்பா கொடுக்க சொன்னாரு. சரி போ. லொகேஷன் இங்கதான் காட்டுது. ஆனா இந்த வீடா இல்ல அந்த வீடான்னு தெரியலையே. ஹலோ சார். என்ன? இங்க ஏகாம்பரம் சார் வீடு எங்க இருக்கு? ஏங்க உங்களுக்கு தான் கேக்குறேன். ஏகாம்பரம் சார் வீடு எது? இங்க ஏகாம்பரம் வீடு எதுன்னு தெரியாது. ஆனா அதான் ஏமாத்துக்காரன் வீடு. ஏமாத்துக்காரர் வீடா? இல்ல புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? வாட்டர் கேன் போட வந்தீங்களா? ஆமா. கேனை போட்டுட்டு கையோட பணத்தை வாங்கிட்டு போயிருங்க. இல்லன்னா பணத்தை கொடுக்காம ஏமாத்தி உங்களை கேனை ஆக்கி விட்டுருவாங்க. ஏமா இங்க வாமா, நான் தான் தண்ணி கேட்டேன். இதோ வரேங்க. நான் தாம்மா தண்ணி கேன் கேட்டு போன் பண்ண. அப்போ யாரோ ஒரு ஜென்ஸ் பேசுனாங்களே. அவர் என் அப்பா தான் மேடம். அப்பாக்கு கொஞ்சம் கால் வலி, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இல்ல, வீட்ல இருக்கிற வாட்டர் கேனை கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி வைன்னு சொன்னாலே இந்த காலத்து பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ உங்க அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உதவ வாட்டர் கேனை தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கியே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆமா, உன் பேர் என்ன? ஆதிரை. ஆதிரை. பொண்ண மாதிரியே உன் பேரும் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேம். இரு 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 இருமா, நீ அதை தூக்காத, நான் ஆளை கூப்பிடுறேன். ஏ சுப்பிரமணி, வாங்க. இந்த வரமா, இந்த வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்து உள்ள வை. சரிங்கம்மா. நீ வாமா, நான் பணம் தரேன். வா. வாமா, நீ இப்படி உட்காருமா, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். சரி. யார் நீ? தண்ணி கேன் போட வந்த. வாட்டர் கேன் போட வந்தா வீட்டுக்குள்ள வந்து இப்படிதான் உட்காருவியா? வெளிய போ, வெளியில போன்னு சொல்றேன்ல. ஏ வேல்விழி, எதுக்கு அந்த பொண்ணை இப்ப வெளியில போக சொல்ற? வாட்டர் கேன் போட வந்தவ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கா? நான் தான் அவளை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். உனக்கு என்ன பிரச்சனை? மா, என்னம்மா பேசுற? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் செருப்பு விடுற இடத்துல தான் நிக்க வைக்கணும். ஏய், என்னடி பேசிட்டு மேம் 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 பரவாயில்ல மேம், வேண்டாம் ப்ளீஸ். என்னையே அடிக்க கை வாங்குறியா? இரு, அப்பா வரட்டும் சொல்றேன். அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற ஆதிரை. ஐயோ என்ன மேடம், நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சின்ன பொண்ணு தானே, பரவாயில்ல மேம். இந்தா. தேங்க்ஸ் மேம். சரிங்க மேம், நான் வரேன். ஒரு நிமிஷம் ஆதிரை, நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இனிமே நீயே எங்க வீட்டுக்கு வாட்டர் கேன் கொண்டு வந்துற. சரிங்க மேம், கண்டிப்பா. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். சரி சரி, நம்பர் சொல்லு. செல்ல கொடுங்க, நான் பண்றேன். இந்தாங்க மேம். உங்க நேம் மேம்? மணிமேகலை. மேகலைன்னு நீ சேவ் பண்ணிக்கோ. சரிங்க மேம். சரி, நான் அப்ப போயிட்டு வரேன் மேம். இப்ப நடந்ததெல்லாம்
உண்மையாவே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. புரியலப்பா. நிஜத்தை விட நடிப்பு சில சமயம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பா அப்பா ப்ளீஸ் பா, சாரி பா. நீ மன்னிப்புலாம் கேட்காத, அழாதடா. எனக்கு எல்லாம் தெரியுமா. வர்ற வழியில தான் ஹவுஸ் ஓனரை பார்த்தேன். அவர் வந்து இங்க சத்தம் போட்டதெல்லாம் சொன்னாரு. அவர் போனதும் உங்க அம்மா ஒன்னு அடிச்சிருப்பா. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருப்பா. அதெல்லாம் மறைக்க தானே இந்த ஆட்டம் பாட்டம்லாம். அம்மா என்ன அடிச்சதுல தப்பே இல்லப்பா. நான் தான் வாடகை பணத்தை கொடுக்காம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு காரணம்லாம் தேவையில்லை. நீ அந்த பணத்தை கண்டிப்பா நியாயமா நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தி இருப்பேன்னு அப்பாவுக்கு தெரியும். பரவாயில்ல விடு. என் கையில பணம் இருந்துச்சு, வாடகையை கொடுத்துட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட. அப்பா என்னப்பா? விடுமா, கல்யாண வயசுல இருக்கிற ஒண்ணு உங்க அம்மா கை நீட்டு அடிக்கிறாள, அதை எப்பதாமா நிறுத்த போறா உங்க அம்மா? பாத்துக்கப்பா. அப்பா, அம்மா என்ன அடிச்சதுக்கே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே, அப்ப இந்த சூட்டு தழும்ப பார்த்தா நீங்க என்ன ஆவீங்கப்பா? அக்கா, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம எதிரியா நினைச்சு முறைச்சுக்கிட்டு தெரியறத பாத்திர கூடாதுன்னு தான் நீ முன்னாடி என்ன விட்டுட்டு போயிட்டியாக்கா. உன் வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்துதான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம ஒரே வீட்டுக்கு மருமகளுங்களா போனா சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு நம்ம அப்பா நம்மள இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ, இந்த ஒரு வீட்டால பிரச்சனையாகி நம்ம குடும்பமே இப்ப ரெண்டு பட்டு கிடக்குது. நானும் இதை எப்படியாவது சரி பண்ணி ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு ஆசைப்பட்டேன். என்னால முடியலக்கா. தெய்வமா இருக்கிற நீதான் இதுக்கு ஒரு வழிய காட்டணும். ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர நீதான் மனசு வைக்கணும்க்கா. என்னங்கண்ணே, டொனேஷன் நிறைய தான் எழுதிருப்பாரு. என்னங்க நீங்க 100 ரூபாய் எழுதிருக்கீங்க தம்பி? நல்லா பாருங்கண்ணே, 101 ரூபாய் எழுதியிருக்கேன். இவ்வளவு கம்மியா எழுதுன எப்படி? கோவில் திருவிழா ஆச்சப்பா. அப்புறம் வேற எவ்வளவு எழுத சொல்றீங்க? ஏகாம்பரம் ஐயா போறாரு. தம்பி இருங்க, நாங்க ஏகாம்பரம் சாரை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆஹா, 101 ரூபாய் மிச்சம். ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க. நம்ம முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவா? ஆமாங்கய்யா. நான் மத்தவங்கள மாதிரி 11 ரூபாய் டொனேஷன் கொடுக்க மாட்டேன். திருவிழாவை ஜாம் ஜாமன் கொண்டாடுற மாதிரி சிறப்பா தான் செய்வேன். சார் வாசல் நின்று பேச வேண்டாம், வீட்டுக்குள்ள போய் பேசுவோமா? சாமி காரியம் எங்க வச்சு பேசினா என்னையா? ஆமா, அந்த பையன் எவ்வளவு எழுதுனா? 101 ரூபா சார். 101? அது சரி, வரேருங்க. ஏகாம்பரம் ஐயா நிறைய கொடுப்பாரு நினைக்க, வாங்கிட்டு போவோம். ஐயா 10,001 ரூபாய் பிடிங்க. எவ்வளோ? 10,001. 10,001.
நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கணும். வர்றேங்க சார். நன்றி சார். நல்லது, போயிட்டு வாங்க. வர்றேங்க ஐயா. தம்பி, நீங்களே பாத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்க சித்தப்பா 10,001 முத்துமாரி அம்மனுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அவ்வளவு இல்லைன்னாலும் பரவாயில்ல தம்பி, ஒரு 1001 கொடுங்க தம்பி. என்னது கொடுங்க தம்பி. 1001 ரூபாயா? ஆமா தம்பி. அந்த ஆளு எங்க அப்பாவை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்கின ஃப்ராடு நம்பர் 1 ஃபோர்ஜரி ஆளு. டேய், மரியாதையா பேசு, பல்லெல்லாம் எகிரி போயிடும். யார ஃப்ராடு ஃபோர்ஜரிங்கற? யோ, உன்னதான் சொல்றேன், இதுல உனக்கு சந்தேகம் வேறயா? டேய் டேய், ஏப்பா பிரபு, என்னப்பாச்சு? என்கிட்ட என்ன கேக்குற? போய் அந்த ஆள்கிட்ட கேளு. டேய், 10,001 ரூபாய் உன்னால கொடுக்க முடியலனா எங்கேயாவது போய் பிச்சைடுறா. அதை விட்டு என்ன பத்தி என்ன வயிற்றறிச்சல் பண்ற? என்னங்க பிரச்சனை? என்ன கொஞ்சம் உள்ள வாங்க. எங்க வீட்டை எழுதி வாங்கிட்டு நீ பண்ண திருட்டு வேலைக்கு பிச்சை எடுக்கிறது ஒண்ணும் கேவலம் இல்ல. அத பத்தி பேச உனக்கு யோகியம் இல்ல. பிரபு, ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, விட்டுறியா? அண்ணா வேணாம், எல்லாரும் பாக்குறாங்க. வேணாம். யோ, நான் ஒன்னும் 10,000 ரூபாய் கொடுக்க வக்கில்லாம இல்ல. இதுக்கு ஏன் நான் கொடுக்கணும்? உன்ன மாதிரி அண்ணன் சொத்த நான் ஆட்டைய போட்டானா? அந்த பாவத்தை கழிக்க சாமிக்கு பங்கு கொடுக்கறதுக்கு. யாரு அவங்க சொத்த ஆட்டைய போட்டது? உங்களால தான வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. என்னங்க நீங்க? அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான். நீங்களும் பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. அவன் டாடிய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். அத கேட்டுட்டு டாடி உள்ள போகணுமா? ஏய், யார் அவன்ங்கற? ஒழுங்கா உன் டாடி உள்ள கூட்டிட்டு போயிரு, இல்லனா அடியா விழும். டேய், எங்க அடி பாப்பா? அண்ணா கேளு. என்னடி நீ வேற? அமைதியா இரு. இருங்க பாட்டி, சொன்னா கேளுங்க. உள்ள வாங்க. வாங்க. இன்னைக்கு 2ல 1 முடிவு தெரிஞ்சாகணும். ஏங்க, என்னங்க முடிவு தெரிஞ்சாகணும்? யார்கிட்ட முடிவு தெரிஞ்சாகணும்? அவங்கள யாருங்க? உங்க அம்மா, அண்ணன் பிள்ளைங்க. ஆமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நானும் அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த பையன் ஜாடமாடியா பேசி என்ன சீண்டி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய், இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. டேய், வாடா. வாடா. என்ன பண்ணிடுற? நான் உன்னை விடுறதா இல்ல. நீ பண்ண பாவத்துக்கு இப்ப நீ பதில் சொல்லி தான் ஆகணும். நான் என்னடா பாவம் பண்ண பதில் சொல்றதுக்கு? வாடா பாத்தலாம். நீங்க உள்ள வாங்க. நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? வாடா. நம்ம கூட தகுதியில சண்டை போட்டுட்டு வாங்கப்பா போலாம். யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பா, நான் சொல்றத கேளுடா. நான் உன் கால்ல வேணான்னு விடுறேன்டா. பிரச்சனை எல்லாம் வேண்டாம்டா. அண்ணா என்ன வானே போயிடலாம். அண்ணா எதுக்கு நான் இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? வாணா உள்ள போலாம். போடா. நான் எல்லாரும் கஷ்டப்படுத்துறேனா? எக்கேடோ கெட்ட ஒழிங்க போங்க. டேய், தம்பி, அந்த 101 ரூபா 101 ரூபாய் கொடுத்தாதான் சாமி ஆசீர்வாதம் பண்ணணும்னா அந்த ஆசீர்வாதமே எனக்கு வேணாயா. போங்கயா. நான் தான்டா அக்கா. நீதானக்கா? அம்மாவும் நினைச்சு பயந்துட்டேன். ஐயோ சரி. சரி, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குக்கா. கேமரா குவாலிட்டி செம்மையா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சார்ஜ் போடணும், மறந்துடாத. சரிக்கா. டேய், உனக்கு என்னடா பெரிய மனுஷா, ஹெல்மெட் ஓகேவா? அக்கா சூப்பரா இருக்குக்கா. இது செம ஸ்டைலிஷா இருக்கு. இவ்வளவு நல்ல ஹெல்மெட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமாக்கா, எனக்கும் இந்த செல்போன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்க்கா. சரி, அம்மா இன்னும் செல்போனையும் ஹெல்மெட்டையும் பார்க்கலையா? ஹெல்மெட்டை பார்த்தாங்கக்கா. நான் என்னுடைய ஃப்ரெண்டோடன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன். டேய், நீ பயங்கரமான ஆள்டா. அக்கா, எனக்கு தான் அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்குக்கா. எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா? சரி, போனை சார்ஜ் போட்டுரு. சரியா? ஏ உருப்படாதவளே, உன் கழுத்துல இந்த செயின் எங்க? ஆஹா,
கவர் எங்க காலை வாரி விட்டுருச்சே, எங்க போச்சுன்னு தெரியலையே. செத்த. என்னடி முழிச்சிட்டு இருக்க? கழுத்துல இந்த செயின் எங்கடி? செயின் அது தொலைஞ்சு போச்சுமா. ஐயோ 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 ஐயோ, 3 பவுன் செயினடி சாதாரணமா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ற? ஒண்ணு என்ன கொண்டு பாரு. ஐயோ அம்மா அம்மா வலிக்குதுமா. அம்மா வாடி வா. அம்மா வலிக்குது. வலிக்குதா உனக்கு? வலிக்குது. வலிக்குது. செயின் கடைக்குள்ள போ, உனக்கு என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. ஐயோ சொல்லு சொல்லு, செயின் சொல்லு. அம்மா என்ன பண்ற? அக்காவை விடுமா. அம்மா அக்காவை விடுமா. அம்மா என்ன படிச்சு தெரியுமா? காலை பிடிச்சு அம்மா விடுமா. இருமா விடு. இவ என்ன பண்ணான்னு தெரியாம நீங்க இவளுக்கு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களே ரெண்டு போட்டுருவேன். இவ போட்டுட்டு இருந்த செயினை காணோம், கேட்டா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றா. ஏய் உண்மையை சொல்லிடு ஆதிராய், என்ன வெறி ஏத்தாத. செயின் எங்கடி தொலைச்ச சொல்லு. மா அது தெரியலம்மா. ஏய் என்ன கண்ணு சிமிட்டிட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்லையா? ஏய் செயின் எங்கன்னு மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? செயின் நிஜமாவே தொலைஞ்சு போச்சா இல்ல ஊர்ல இருக்கிற எவளுக்காவது வித்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கியா? இல்லம்மா. அம்மா சொல்லு சொல்லு. விடு விடு விடுமா. அக்கா ஒன்னும் தெரியாதவங்க யாருக்கும் உதவி அப்ப வேற யாருக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கா? ஆமா, வேற யாருக்குமே நான் உதவி பண்ணலன்னு சொல்றாமா. ஏய் இங்க பார், நீ சொல்ற கதையெல்லாம் எனக்கு இங்க வேணாம். செயின் எங்கன்னு முதல்ல சொல்லு. அது மா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளங்கோ நகர்ல நான் ஒரு வீட்ல கேன் போட போனேனா, அங்கதான் எங்கேயோ விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேம்மா. கொக்கி வேற கொஞ்சம் லூசா இருந்துச்சுமா. ஏய் இங்க பார், இந்த நீலி கண்ணீரெல்லாம் பார்த்து நான் ஏமாற மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. நீதான் கடையேழு வள்ளல்ல ஒருத்தி மாதிரி யாருக்காவது செயினை கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்கணும். 3 பவுன் செயின் இன்னைக்கு என்ன ரேட்டு தெரியுமா உனக்கு? உங்க அப்பா எத்தனை தண்ணி கேனை தூக்கிக்கிட்டு எத்தனை மாடிப்படி ஏறி இறங்குறாருன்னு தெரியுமா? இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு எதுவும் தெரியாது. நீ இந்த வீட்ல இருக்கணும்னா செயினோட வா, இல்லனா செயின் தொலைஞ்ச மாதிரி நீ எங்கயாவது தொலைச்சு போ. என்னம்மா நீ? என்னம்மா? இருடா. மா இத பாருமா. இங்க பார், எது பேசுறதா இருந்தாலும் செயினோட வந்து பேசு. இப்ப முதல்ல நீ வெளியில போ. அம்மா இருடா, கை நீட்டாத. என்னம்மா? ஏய் பாய் மூடு. ஏய் அகல்யா இரு. சரிம்மா. அக்கா இரு. அக்கா என்ன நீ சரின்னு சொல்லிட்ட? ஏய் என்ன என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? போய் உள்ள வேலை இருந்தா பாரு. போ. அம்மா அப்பா. மடி அப்பா அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் எல்லாத்தையும் கேட்டம்மா, வா. மடி, உங்க அம்மா உன்னை பேசுன பேச்சலையும் என் காதுல கேட்டுச்சுமா. இதுக்கு தான் நீ செயினை கழட்டி கொடுக்குறேன்னு சொன்னதுமே நான் வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருக்க. பா, என் தம்பி தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு திட்டு வாங்கினாலும் அது தேவையில்லாத திட்டு இல்லப்பா, தேவையான திட்டு தான். இத பத்திலாம் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. சரிடா, உன் கழுத்துல போடுற கவரிங் செயின் என்னாச்சு? ஐயோ, அது எங்கேயோ கழண்டு விழுந்துருச்சுப்பா, எங்கன்னு தெரியல. என்னம்மா இது? உங்க அம்மாவை எப்படி சமாளிக்க போற? போறேன் இல்லப்பா, போறோம். போறோமா? ஆமாப்பா, வழக்கம் போல நீங்க இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடி வச்சு என்ன திட்டுற மாதிரி திட்டுங்க. அத பார்த்து அம்மா சமாதானம் ஆயிடுவாங்க. சரியா? அதே போல செஞ்சிரும். சரி வா. ஐயோ அப்பா, என் கையை பிடிச்சுக்கோங்க. தர தரன் வேகமா எடுத்துட்டு போங்க. பிடிங்க. அத மறந்துட்ட பாரு. வாமா வா.